எனக்கு வந்து ரொம்ப ஃபாரின் பண்ண ஒரு ஆசை. போனால் துபாய் இந்த மாதிரி போகக்கூடாது, போனால் அமெரிக்கா போகணும், இங்கிலாந்து போகணும், சுவிட்சர்லாந்து போகணும், இப்படி ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அதனால தான் கேட்டரிங் சூஸ் பண்ணேன் ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ அதனால் எடுத்தது தான். பட் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப யோசித்தேன், ஐயோ ஏன்டா எடுத்தோன்னு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 18 வருஷம் ஓடுனதே தெரில. அதுக்காக ஜாயின் பண்ணதான் கேட்டரிங். மற்றபடி குக்கிங்கில் பேஷன் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிட்றதுல பேஷன். இப்படி சொன்னீங்கன்னா யாராவது வருவாங்களா? சொல்லணும் பேஷன் அப்படின்னு சொல்லணும். இல்லை ஓப்பனாக சொல்லல, நமக்கு என்றைக்கும் கேமரா முன்னாடி போய் சொல்ல பழக்கம் கிடையாது. மனசில் என்ன பட்டுதோ அதான். ஓகே. என்னைக்காவது ஒரு வந்து நமக்கு நிஜமாவே சமைக்க தெரியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள வந்திருக்கா? ஜாயின் பண்ண உடனே வந்துச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு ஜாபே வந்து மதுரை தாஜ் ஹோட்டல்லாம் ஜாயின் பண்ணேன். உள்ளே போனால் எதுவுமே புரியல. ஒரு பேசிக்காக ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு தயிர் சாதம் எடுத்துக்கோங்களேன், இருக்கலே சிம்பிளஸ்ட் டிஷ். அதை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிடுவோமாங்கிற எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதில் அவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்கும் உள்ள. நீங்கள் நின்று குக் பண்ணினா தான் வீட்டில் பண்ணுறதுக்கும் ஹோட்டலில் பண்ண நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ஹோட்டலில் ஒரு இவ்வளோ பெரிய குக்கிங் பாட்டை கொடுத்து இதில் நீ கர்ட் ரைஸ் பண்ணு, ஒரு 3 கிலோ 4 கிலோ பண்ணுன்னு சொல்லும்போது அடிப்பிடிக்க விட்டுருவோம். பேசிக் மீன் வறுவலுக்கு மசாலா போட சொல்லுவாங்க, அதில் உப்பு நிறையா போட்டுருவேன், மல்லிப்பொடி நிறையா போட்டுருவேன். என் சீனியர் வந்து டேஸ்ட் பார்த்த உடனே மஞ்சப்பொடி நிறையா போட்டிருக்கேன் பாரு, எனக்கு தெரியாது. ஸோ ஒரு நம்பிக்கைன்னு வர்றதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும்.